இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி திருப்பதி விலாக் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி ஏர்லி மார்னிங் திருப்பதி ரீச் ஆகிட்டு இங்கே தனிஷா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், அங்கே வந்து ரூம் புக் 24 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து இந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் தான் போய் ஃப்ரீ டிக்கெட்டு எடுக்க போயிருந்தோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 2 o'clock டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலே ஸ்டெப்ஸ் வந்து 5 o'clock விடுவாங்க. பட் இப்போ வந்து ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு டிக்கெட்டே வந்து மார்னிங் 2 o'clock தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆஃப்டர்நூன் நாங்கள் இதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே வந்துவிட்டோம். 9 மணிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். நாங்களும் நிற்கிறோம் லைனில் நின்றுட்டே இருக்கோம். எப்படியும் மினிமம் ஒரு 10,000 பேராவது அந்த நேரம் இருந்திருப்பாங்க. செம்ம ரஷ்ஷு. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா வீக்கெண்டு, சாட்டர்டே இன்றைக்கி, அதனால் இவ்வளோ கூட்டம். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்போம் இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி டிக்கெட் எடுக்க கிட்ட வந்துட்டோம். அதெல்லாம் அந்த பெருமாள் பார்த்துக்குவாருமா, அதெல்லாம் வந்து தான் ஆகணும். அவரை பார்க்கணுன்னு நினச்சா நாம் கஷ்டப்பட்டு வந்து தான் பார்க்க முடியும். நேரடியாக போய் பார்க்க முடியாது. எவ்வளோ வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் வர்றப்போ கண்டிப்பாக உங்களோட ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க, எய்தர் ஹார்ட் காப்பி ஆர் சாஃப்ட் காப்பி. அப்போ தான் டிக்கெட் தருவாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி ஃபைனலி டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 12 மணி ஸ்லாட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெருமாளோட ஒய்ஃபான பத்மாவதி தாயார் அப்படின்ற கோயிலுக்கு தான் போக போகிறோம். அவங்கக்கிட்ட நம்மளுடைய வேண்டுகோளை வச்சுட்டு பெருமாள்கிட்ட சொன்னால் பெருமாள் ஒய்ஃப் சொல்கிறது தான் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். அந்த கோயிலை முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காயை உடைப்போம். தேங்காய் உடைச்சிட்டு நம்ம என்ன வேண்டுதலோ அதை நினச்சிட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கலாம். ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். அதுக்கே வந்து பயங்கரமாக எனக்கு ஸ்வெட் ஆகி தள்ளுது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங் கோப்ரா நாகராஜாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ஏறிட்டே இருக்கோம். எப்படியோ பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வந்து ஏறிட்டோம். இன்னும் ஒரு 1750 தான். ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் சுண்டலும் காணும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மொக்காலா பருவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீ மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீல் டவுன் போட்டு நமக்கு உண்டான வேண்டுதலை வந்து வேண்டிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஏறி முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 650 ஸ்டெப்ஸ் வந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டோம் மக்களே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லக்கேஜ் வாங்கிட்டு தரிசன பார்க்க போகலாம். ஃபோன்லாம் எப்படியும் வாங்கி வச்சுருவாங்க, வீடியோ என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஆஃப்டர் 8 hours எப்படியோ பெருமாள் ஒரு வழியாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அப்படியே கீழ் திருப்பதி இறங்கிட்டுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 300 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரீ டிக்கெட்டில் வராதிங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.